Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய டாப் முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த காலேஜ்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சீட்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது க்ளோசிங் கட் ஆஃப். ஓகேங்களா? இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ரீஜியன்ல இல்ல சென்னை ரீஜியன்ல நீங்க தெரிஞ்சுக்கணுமா, சவுத் ரீஜியன்ல என்ன கட் ஆஃப்ல காலேஜஸ் டாப் காலேஜஸ்லாம் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு 2024 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. எல்லா காலேஜஸ் பத்தியோட கட் ஆஃப் பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் நம்ம பேசுவோம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆக்சுவலா PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜோட கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். 5910. ஓகேங்களா? ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்பவே முக்கியம். ஒரே நேம்ல நிறைய காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறனால கவுன்சிலிங் கோடை வச்சு நம்ம பர்டிகுலரா இந்த காலேஜ் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா AIDS கோர்ஸ் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஓப்பன் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 176 க்ளோஸ் ஆகும். ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இங்க சீட்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அந்த ஸ்டூடெண்ட், இப்போ BC ஸ்டூடெண்ட் இருக்காரு அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் சீட்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். சிஸ்டமேட்டிக்காக தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். அதுல சீட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே சீட்ஸ் தந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா தான் BC கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்னா BCல உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ். கவுன்சிலிங் பத்தி ஃபுல் கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து BC பாத்தீங்கன்னா 172 க்ளோஸ் ஆயிருக்கு. BCM 174லையும் அண்ட் MBC 162, SC 120 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது எந்த காலேஜ்? PSNA காலேஜ். ஓகேங்களா? அடுத்து AML கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா 170.5லையும் BCல 168, BCM 170.5, MBC 154.5, SC 137.5 அண்ட் SCA பாத்தீங்கன்னா 123.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த பயோமெடிக்கல் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க, ஸ்கிரீன்ல தெரியும். ஏன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தமான கோர்சஸ் பத்தி நம்ம பார்த்தலாம். பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அதான் விரும்பி எடுத்து படிக்கிறாங்க அப்படிங்கறனால அதை நம்ம பார்த்தலாம். அது இல்லாம கோர்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறனால வீடியோட டியூரேஷன்ஸ் அதிகமாக போகும். அதனால நம்ம சீக்கிரமா சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்து CSBS டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் 170 கட் ஆஃப்லையும், BC பார்த்தீங்கன்னா 166.5லையும் அண்ட் தென் BCM 166.5, MBC 152, SC 112.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். இது ஓப்பன் கேட்டகரிங்க. OCல பாத்தீங்கன்னா 181.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது க்ளோசிங் கட் ஆஃப், கடைசி எடுத்த ஸ்டூடெண்டோட கட் ஆஃப்னு சொல்லலாம். ஓகேங்களா? 181.5 அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 190 எடுத்த பையனும் இருக்கலாம், 95 சம்திங் வாட் எவர் எந்த கட் ஆஃப்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது BC பாத்தீங்க அப்படின்னா 177லையும் அண்ட் BCM பாத்தீங்க அப்படின்னா 173 அண்ட் MBC 162 அண்ட் தென் SC பாத்தீங்கன்னா 123.5, SCA பாத்தீங்க அப்படின்னா 125 கட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ST ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே சீட்ஸ் க்ளோஸ் ஆகலை. ஓகேங்களா? சீட்ஸ் இல்லாமலும் இருக்கலாம், வாட் எவர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்காமலும் இருக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ECE டிபார்ட்மெண்ட் 174.5ல OC, BC பாத்தீங்கன்னா 169, BCM பாத்தீங்கன்னா 168, MBC 159.5 அண்ட் தென் 112.5ல SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 133 பாத்தீங்கன்னா SCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். அது VLC டிசைன். ECE டிபார்ட்மெண்ட்ல VLC டிசைன் இதுல பாத்தீங்கன்னா 165ல ஓப்பன் கேட்டகரி, BC 159, BCM 162.5 அண்ட் MBC 148.5லையும் அண்ட் தென் SC பாத்தீங்கன்னா 110.5 கட் ஆஃப்லையும் க்ளோசிங் கட் ஆஃப் ஆக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக IT டிபார்ட்மெண்ட், அதோ காலேஜோட கவுன்சிலிங் கோடு ரொம்பவே முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா IT டிபார்ட்மெண்ட் 173ல ஓப்பன் கேட்டகரி, BC 169, BCM 169.5, MBC 158, SC 123, SCA பாத்தீங்கன்னா 81.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. கோயம்புத்தூர் ரீஜியன் அண்ட் சென்னை ரீஜியன் கட் ஆஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸ் பற்றி நம்ம பேசியிருப்போம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ன கட் ஆஃப்ல PSNA காலேஜில் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓப்பன் கேட்டகரியில் 170 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. BC 168, BCM 167.5, MBC பார்த்தீங்கன்னா 154.5லையும்
அண்ட் எஸ்சி 136.5 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து பிஎஸ்என்ஏ காலேஜ், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காலேஜோட கட் ஆஃப். ஃபர்தரா நம்ம எந்த காலேஜ் பத்தி பேசலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க, அதை பத்தியும் பேசலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.